ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகளின் கழுத்தில் அணிவிக்கப்படும் ஜல் ஓசை எழுப்பும் சலங்கை மணிகள் அவற்றை இன்னும் அழகாக காண்பிக்கின்றன. சலங்கை மணி குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். மாடுகளின் கழுத்தில் கட்டப்படும் சலங்கை மணி உற்பத்தியை நம்பி மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். காளைகளுக்கு அழகு சேர்க்கும் இந்த சலங்கை மணியில் நிறைய ரகங்கள் உள்ளன. அதிலும் காரைக்குடி பக்கம் புகழ்பெற்ற அரியக்குடி சலங்கை மணி தான் மிகவும் சிறப்பு பெற்றது. அரியக்குடி மணி, பித்தளை மணி, சில்வர் மணி, ஆக்கமணி, பாலமணி, வாழைக்காய் மணி என பல்வேறு ரகங்களாக இந்த சலங்கை மணிகள் உள்ளன. 2000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை ரகம் மற்றும் உறுதித்தன்மைக்கு ஏற்றவாறு இவை விற்கப்படுகின்றன. 10 வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம். 10 வருஷம் வேலை செய்கிறோம்னாக்கா அந்த காட்சி பிறந்துட்டாலே எங்களுக்கு சீசன் ஆரம்பிச்சிடும், இந்த ஜல்லிக்கட்டு சீசனு. அதனால் மணி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இது மற்ற நாளில் ஒரு 500 600 வேலை செய்வோம். இந்த சீசன் ஆரம்பிச்சிட்டாக்க ஒரு 1000 1200 வரைக்கும் வேலை செய்யலாம். மார்கழி மாதம் பிறந்ததிலிருந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி மஞ்சு விரட்டுகளுக்காக இந்த சலங்கை மணிகள் உற்பத்தி செய்யும் பணிகள் கொட்டாம்பட்டியில் சூடுபிடித்துள்ளது. இங்கிருந்து மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆர்டரின் பேரில் தயார் செய்யப்பட்டும் வருகின்றது. தீபாவளி முடிஞ்சதுலேருந்து இந்த வேலை நாங்கள் ஆரம்பித்து பொங்கல் வரைக்கும் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டு இருந்து அவங்களுக்கு யாருக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க கரெக்டாக என்ன கேட்குறாங்களோ அந்த இதை நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். வாடிக்கையாளர்கள் கேட்கும் வண்ணங்களில் சலங்கை மணி முதல் கயிறு வரை செய்து கொடுக்கின்றனர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகளவு ஆர்டர்கள் வர தொடங்கியுள்ளதால் சலங்கை மணி உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.